நாளிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் அதிகமாக பிடித்த வசனங்கள் 1-2 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகுடிப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். முதல் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2வது வசனம் சொல்லியிருக்கு, கடைசி பகுதி, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. பலிக்கும்னா என்னது? நிறைவேறும், அப்படியே நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்னென்னா, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமென். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் என்ன செய்தார்? முதலாவது உண்டாக்கி வச்சுட்டு தான் அவங்கள உருவாக்கினார். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் உருவாக்கி வச்சுட்டார். அப்புறம் தான் நம்மளை உண்டாக்கி அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ என்ன செய்வ? ஆசீர்வாதமா, நான் சொன்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நீ பாத்திரவானா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். மேன்மையாக வைப்போம், நான் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்றதுக்கு அதே முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிற காரியம், முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எல்லாரும் சொல்லுங்க, என்ன, எப்படி செவி கொடுப்பாயானால்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யாவும் செவி கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. எப்படி? பொய்யான்னு சொன்னால் என்னது? செவி கொடுக்குற மாதிரி இருக்கிறது, ஆனால் என்ன செய்யறது? இவங்க எதையும் செய்ய போகிறது கிடையாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எதையுமே செய்கிறது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னால் உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நல்ல கவனிங்களேன். இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம என்னென்னவோ பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என் கட்டளைகளின்படி என் கற்பனைகளின்படி நடந்து என் சத்தத்துக்கு கவனமாய் நீ கவனித்து கேட்டு நீ அவைகளின்படி செய்ய பழகுவாயானால் நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமென். நீங்கள் நல்ல கவனிங்களேன். நீங்களும் நானும் தாங்க வாழ பிறந்தவர்கள். நம்ம எதற்கு பிறந்தவர்களுங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். உலகத்தில் மற்றவங்கள்லாம் இயேசுவை அறியாதவங்கெல்லாம் அது ஆப்போசிட் தான். வாழ பிறந்தவர்கள் தான், ஆனால் வாழ வழி தெரியாமல் உலகத்தையே தங்கள் வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், நமக்கென்று தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு ஒரு நோக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் இப்படித்தான் நம்ம காரியங்களை செய்யணும், இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும், எல்லாத்தையும் அறிந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல ஆண்டவர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யவும் அதன்படி வாழவும் நீங்களும் நானும் பழகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமோ, நம்முடைய போராட்டங்களை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமோ நமக்கு இல்லவே இல்லை. யாரையும் பாருங்க, பிரச்சனையை பெருசா பேசுவாங்க, ஆனா ஆண்டவரை பற்றி எப்படி பேசுவாங்க? சில நேரத்தில் பாருங்க, எல்லாமே நீண்ட மாதிரி இருக்கும், ஆனால் செய்தி மட்டும் எப்படி கொடுக்கணுமா? செய்தி எப்படி கொடுக்கணுமா?
சுருக்கமாக கொடுக்கணும். மிச்சம் எல்லாம் அவங்க பாட்டு ஜவ்வா இழுத்து அடிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுறது மட்டும் எப்படி பேசணுமா? சத்தமாக சொல்லுங்களேன், எப்படி பேசணுமா? சுருக்கமாக பேசி இவர்களை பெருக்கமாக ஆசீர்வதிக்கணுமா? இன்னும் வஞ்சக பாருங்க. ஆண்டவர் பேசுறது எப்படி பேசணும்? ஷார்ட்டாக பேசணும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது மட்டும் எப்படி கொடுக்கணும்? பெருசாக கொடுக்கணும். கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மகிட்ட அதிகமாக பேசுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் என்னை எப்படி அர்ப்பணித்து வாழ அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து அவருக்காய் அர்ப்பணிக்க மட்டும் கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வேலை. நம்ம வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்துறது அவர் வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதங்களிலாம் நிரப்புவது அவர் வேலை. அவர் நிரப்புவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் செய்யக்கூடியது தானாக நடந்துடும். ஆனால் நம்ம செய்யக்கூடியது தான் பிரச்சனையே. அல்லேலூயா. அதனால் நம்மளை தான் செக் பண்ணணும். ஆமே. சரி, இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனத்தை சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொன்னார், பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். மறக்காத ஆண்டவர்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன். அதனால் உலகத்தில் யார் மறந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட கூடாது. ஏன் அப்படின்னா, என்ன நினைக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மறக்காத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எப்போதும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்ற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. நம்மளையே நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவரை எங்கே நினைக்கிறாருன்னு சொல்கிறதுன்ற மாதிரி சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்போதும் நினைவில் வச்சிருக்கிறார். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிச்சிருவோம் சீக்கிரம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி மேலே வருவோம்னு நினைக்காதீங்க. மேலே வர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை மேலே வச்சு பார்க்குற, அழகு பார்க்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்மளை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் தள்ள முடியாதுங்க. ஏன்னா நம்மளை மேலே வைக்கிறவர் அவர் கை எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. ஆமேன். அதனால் கீழேருந்து எத்தனை பேர் உங்களை கீழே இழுத்தாலும் மேலேருந்து தூக்குற கை ஸ்ட்ராங்கான கை. அல்லேலூயா. அந்த கையை மீறி இங்குள்ள கைகள் உங்களை தொட முடியாது. ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் தொடுகிறான்னு சொல்லியிருக்குது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதுனால அவர் கரத்தில் எல்லாம் இருக்குன்றதை மறக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. எதுவும் அவர் கரத்துக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு வேணுனாலும் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவரை மீறி உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றின் மேலும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. அவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு 2-3 பேரை மட்டும் வேகமாக நான் உங்களுக்கு காண்பித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது நம்ம நோவாவை குறித்து பார்க்குறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 முதல் 8 வசனம். சீக்கிரம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்போது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில்
எல்லாம் இன்றைக்கு எதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்றால் அழிவுக்கு நேராக போயிட்டுருக்கு. எல்லாம் எதுக்கு நேராக போயிட்டுருக்கு? சவுர் சொன்ன போல் 3ஆம் உலகப் போர் நடந்துச்சுன்னா இஸ்ரவேல்கிட்ட இருக்கிற ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதமாம்னா, அரபு கண்ட்ரியில் உள்ள ஒருத்தரை கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குதான். சைலண்டாக ஒன்றும் குண்டெல்லாம் ஒன்றும் போட மாட்டானா, லேசர் மாதிரி வச்சுருக்கானா. போய் அப்படி அதை போட்டான்னா ஜனத்தொகை அங்கே ஆளே இருக்க மாட்டாங்களாம், பஸ்பம் ஆகிடுவாங்களாம், இருக்கிறதே இல்லாமல் அப்படி போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட அழிவுக்கு ஏதுவான ஆயுதங்கள் இஸ்ரவேல் கையில் இருக்குது. அதனால தான் இவனுங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். அவன் ஒன்றை போட்டான்னா ஒரு நாடே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு அழிவு உண்டாக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதமும் சொல்லுகிறது. சீக்கிரமாய் இந்த உலகம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறபடினால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன நடந்தது? நோவா 120 வருடம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன பிரசங்கம் பண்ணாராம்? உலகம் வெள்ளத்தினால அழிய போதுனார். என்ன சொன்னாரு? வெள்ளத்தினால உலகம் அழிய போதுனார். அந்த காலத்திலே அப்பொழுது இருந்த சூழ்நிலையில மழையே பெய்யலை. அதனால யாருக்கும் மழை வரும்னா யாருமே நம்பல. ஆனால் நோவா தொடர்ந்து 120 வருடம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டவரெல்லாம் பைத்தியக்காரன் பிரசங்கம் பண்றான்னு நினைச்சாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை அநேகர் எப்படி தான் பார்க்குறான்? பைத்தியம் அப்படிதான் பார்க்குறான். ஆனால் அதுதான் உண்மைன்றது அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நோவா காலத்திலே மனிதர்கள் அக்கிரமங்களை செய்தபடியினாலே தேவனுக்கு இருதயத்தில் எப்படி இருந்ததா? மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார். இவர்களை உண்டாக்குனது அவருக்கு மனஸ்தாபமும் விசனமுமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது? தேவனை விசனப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நம்ம கேள்விப்படுவோமானால், அதிகாரத்தில் உள்ளவர்களே அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர்களே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்குவது, இப்படி இன்றைக்கு தேசத்திலே மிகவும் கொடூரமான துன்மார்க்கமான செயல்கள் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். தேவன் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு, கோபாக்கினை தேசத்திலே வருகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். கடந்த நாட்களிலே செய்தியிலே படிக்க வேண்டிய காலேஜில் படிக்கிற இடத்துல பிள்ளைகள் நடுவில் அவ்வளோ கஞ்சா எடுத்துருக்குறாங்க. எல்லா வாலிப பிள்ளைகள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, பெண் பிள்ளைகள் பயன்படுத்துது. வாலிப பிள்ளைகள் எல்லா பாவ பழக்க வழக்கங்களை வாலிபத்திலே கற்றுக்கொள்கிறார். சில இடங்களில் ஸ்கூல்களிலேயே போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற ஒரு நிலைமை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. தேவனுடைய கிருபையை பெற்ற நாம் விழிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே மந்தமாக ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துக்கிட்டு மற்ற நாள்லாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு ஏனோ தானோ என்று அப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு காலம் அல்ல இது. இது நாம் விழித்து எழும்ப வேண்டிய ஒரு காலம். அழிவை உண்டாக்குகிற பிசாசின் கிரியைகளுக்கு தடுத்து நோவாவை போல நீங்களும் நானும் கிருபை பெற்றது ஒரு நோக்கத்தோடு பெற்றிருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முதலாவது நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சபை ஐக்கியத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாய வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நம் விருப்பத்துக்கு வாழ்வதல்ல, தேவன் என்ன நினைத்தார் என்பதை உணர்ந்து, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து அதற்காக அர்ப்பணிக்க நீங்களும் நானும் விரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நோவா செய்த 2 காரியம். முதலாவது அவர் செய்த காரியம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்.
நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அழைப்பு தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தால் எல்லாரும் போக முடியாது. போகணும்னு நினைக்கலாம், ஆனால் எல்லாரும் போகணுன்னா என்ன செய்யணும்? தேவனோடு சஞ்சரிக்கிறவளாக மாறணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான். அப்படி தான் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் இருக்க போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டுமானால் நீதிமானும் உத்தமனுமா இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். நீதிமானும் உத்தமனுமா இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு டெய்லி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் நீதிமானாக இருக்கிறேனா, நான் உத்தமனா என் வாழ்க்கையை நான் காத்து விடுறேன், உண்மையாக ஆண்டவருக்கு நான் வாழ்கிறேன்னா, ஆண்டவர் கூட என் வாழ்க்கையில் நான் பேசிக்கிட்டு இருக்கணும். எப்போதும் ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும்? தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தொடர்பு என்ன சொன்னால் கட்டே ஆகக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தொடர்பு விடுபடவே கூடாது. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, தேவனோட தொடர்பில் நிறைய பேர் எப்படி ஆயிடுறாங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நெட்வொர்க் என்ன இல்லை, அவைலபிளாக இல்லை. என்ன இல்லை? ஆண்டவர் எவ்வளோதான் ஆயத்தமாக இருந்தாலும் இவங்க என்ன செய்யல? தொடர்பு கொள்றதுக்கு ஆயத்தம் இல்லை. சிலர் எப்படி ஆயிடுறாங்க? சுவிட்ச் ஆஃப். சிலர் எப்படி? ஒரே அடியாக கான்டாக்டுக்கு வழியே கிடையாது, அப்படி ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். தொடர்பில் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஐயா. சர்ச்சில் இருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை? தேவனோட சரியான தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க. நீங்களும் நான் நீதிமானும் உத்தமனுமா இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எல்லாரும் சொல்லுங்க, யார் கட்டளையிட்டபடி செய்து முடித்தான்? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். நல்ல கவனிங்க. தேவன் நமக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் வேதத்தில். நம்ம குடும்பமும் நம்ம வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட நம்ம வேற ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்லைங்க. தேவனுடைய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டதை அதை அப்படியே செய்ய நம்ம பழக்கப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம தேவனுடைய வசனத்தை பழக்கப்படுத்த தேவனுடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் பெருசாக மாறும். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புறதுன்னா, உன் வருமானத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். உன் குடும்பத்தில் உன் வருமானத்தில் ஏற்பட்ட இழப்புகளை கர்த்தர் திருப்பி தருவார். வியாதிகளில் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தருவார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதெல்லாம் மாறாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் மாற்றி தருவார். நீங்கள் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்பும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன், அவருடைய வார்த்தைக்காக அர்ப்பணிக்கிறவனை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் வாயில் பேசுகிற வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாய் தான். நம்ம வாயில் நிறைய வார்த்தைகள் நம்ம எப்படி பேசுகிறோம்? அவிசுவாசமாக பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட நான் பேசினேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். சகோதரி சொன்னேன், சகோதரி உனக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு. பாஸ்டர் சுகம் தருவார், சமாளித்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான் அப்படின்னுது. அதுக்கு என்னென்னா சுகமாவோன்ற என்ன செய்யல, விசுவாசமே இல்லை. ஏதோ சமாளித்து அப்படியே நம்ம உடம்பை காப்பாற்றிட்டு போக வேண்டியதான்ற அளவுக்கு அந்த எண்ணம் பலவீனப்பட்டு போய் இருக்குது. சொன்னேன், இப்படி இருந்தால் எப்படி சுகத்தை தருவார்?
கொஞ்சம் விசுவாசத்தை அதிகப்படுத்துமா, விசுவாசத்தில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஏன் அவிசுவாசமாக யோசிக்கிறோமா சொல்லி சொல்லி ஜோம் பண்ணி விட்டேன். நல்லா கவனிங்க, நம்ம நிறைய காரியங்களில் இப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறோம். அப்படி இருக்க மாட்டோம். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாய் எப்படி பேசணும்? விசுவாசத்தை பேசணும். எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி பேசணும்? இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்து புறப்பட்டாங்க? எகிப்தில இருந்து புறப்பட்டாங்க. எங்க புறப்பட்டாங்க? கானானுக்கு புறப்பட்டாங்க. கானானுக்கு போக வேண்டிய அவங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எகிப்தை நினைச்சு. இவங்களெல்லாம் எங்கேயே வச்சிருக்கணும். இவங்களை ரட்சித்து என்ன பிரயோஜனம் பாருங்க. அப்ப நீங்க நல்ல கவனிங்க. ஆனா காலேபு யோசுவாவும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னது அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவிசுவாசமா பேசவே பேசாதீங்க. இந்த காலையை பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க நம்ம என்னச்சு இப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா காலேப் சொல்றான், ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தி அவர் சொல்றபடியெல்லாம் செஞ்சா நிச்சயமா நம்ம சுதந்திரித்து கொள்வோன்னு. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த காலேபு அவன் வாக்கு பண்ணினதை அவன் சுதந்திரித்து கொள்வான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் காலேப்பை போன்றவர்கள். ஆமென். வேறே ஆவியை உடையவர்கள். என்ன ஆவி? ஆமாம், வெளியில் இருக்கிறவங்களாம் வேற ஆவி, நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவி. ஆமென். அதனால் உங்களை எல்லாரையும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நாமெல்லாம் வாழ பிறந்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து நம்மை வாழ வைக்க அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால நீங்கள் ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. படிப்பில் படிக்கிற பிள்ளைகள் சிறந்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீக்னஸை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் படிப்பை சிறந்திருக்க பண்ணுவார். ஆமென். நல்லா படிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாத்துலேயும் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. ஆமென். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதாவது பிள்ளைகள் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படிக்க உனக்கு ஞானத்தை கர்த்தர் அதிகமாக தருவார். ஆமென். அதனால் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, படிப்பை என்ன எப்படி நினைக்கக்கூடாது, கசப்பாக நினைக்காத, நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு படி. கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவார். ஆமென். நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் யாராக வரணும்? ஞானத்தில் வளரணும், கலெக்டராக வரணும், ஐஏஎஸ்ஸாக வரணும், ஐபிஎஸ்ஸாக வரணும். அப்போ தாங்க தேசம் பாதுகாக்கப்படும். ஆமென். ஏன் ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து வரணுமே, ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாஸ்டர் ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொன்னீங்க, அதுவே எக்ஸ்ட்ரீம்டு, இதில் வேறு முதலமைச்சர் வேறையா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. தேவனால் கூடாது. ஆமாம், எளியவனை குப்பையிலிருந்து ராஜாக்களோட உட்கார பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆமாம். அதனால் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆகையினால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும். ஆமென். நோவா சொன்னபடியெல்லாம் செஞ்சனால அவனும் காப்பாற்றப்பட்டார், அவர் குடும்பமும் உலகத்தில் உள்ள எல்லாமே உங்கள் மூலமாக தேசம் காப்பாற்றப்படும். ஆமென். சரிங்களா? அதனால் 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த கேட்ட செய்தியில் நம்ம எங்கே மிஸ் ஆகிருக்கிறோமோ அதை நம்ம சரிப்படுத்த நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நமக்கு